ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேரேஸ் கிச்சன் அண்ட் vlogs. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு மோஸ்ட் ரெக்வெஸ்டட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னோட ஹோம் டூர் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருந்த வீடியோ. நான் டீட்டெயில்ஸ் எதுவும் ஜாஸ்தி இருக்காது அப்படின்ட்டு ஷேர் பண்ணாமல் இருந்தேன். ஒரு நாள் ஷார்ட்ஸ்லேயும் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். பட் அதுக்கப்புறமும் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மெயின் என்ட்ரன்ஸ் டோர்லேருந்து உள்ளே வந்ததுமே லெஃப்ட் சைடில் வந்து டிவி யூனிட் தான் இருக்கும். இந்த டிவி யூனிட் நான் ஃப்ளிப்கார்ட்டில் 3500க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். நிறைய பேர் இதோட லிங்க் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், உங்களுக்கு தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். இது நல்ல ஸ்டெடியாகவே இருக்குது. ரொம்ப ஹெவியான ஐட்டம்ஸ் எதுவும் நம்ம மேலே வைக்க முடியாது. பட் குட்டி குட்டியாக டெக்கார் ஐட்டம்ஸ் வைக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இங்கே நிறைய டெக்கார் ஐட்டம்ஸை விட நிறையா மெமரிஸ் தான் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பேன். இது ஜெய் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எடுத்த ஃபஸ்ட்டு ஃபோட்டோ. அண்ட் ரேனோ ஃபஸ்ட் டைம் ட்ராயிங் காம்படிஷனில் வாங்கின ப்ரைஸு. அது பக்கத்துலேயே வந்து ஆப்பிள் கிட்ஸில் அவளுக்கு ப்ரைஸ் வந்து எங்களோட ஃபேமிலி ஃபோட்டோவே வச்சு ஒரு கீ ஹோல்டர் மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அண்ட் இது வந்து ஆக்சுவலாக வாட்டர் பாட்டில் ஹஸ்பண்டோட கொலீக் வந்து ரிலீவ் ஆகி போகும்போது வாங்கி கொடுத்தாங்க. அண்ட் இந்த புத்தா வந்து நெய்பர் ஒருத்தவங்க ஸ்ரீலங்கா போகும்போது அங்கேருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தது. அதே மாதிரி சின்ன சின்ன ஃபேமிலி ஃபோட்டோஸ் இருக்கும். அண்ட் இந்த டைம் பீஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஊரில் இருந்தது. என் ஹஸ்பண்ட் சின்ன பிள்ளையில நாங்கள் இதில் தான் அலாம் வைப்போம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ரேனோ எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தா. ஸோ அதையுமே நான் வந்து இங்கே தான் வச்சுருக்கேன். ஸோ இங்கே இருக்க ஒரு ஐட்டமே நமக்கு ஏதாவது ஒரு மெமரியை ஞாபகப்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும். நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் லிவிங் ரூமில் தான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஸோ இது வந்து நல்ல மெமரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இங்கே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். டிவி யூனிட் பக்கத்துலேயே சின்னதாக ஒரு ஃபிஷ் டேங்க், ஒரு ஸ்டூல் மட்டும் போட்டு வச்சுருக்கோம். ரேனுக்கு பெட்ஸுனால் ரொம்பவே பிடிக்கும். அவளுக்கு வீட்டில் ஃபிஷ்ஷு, பேர்ட்ஸு, டாகுன்ட்டு எல்லாமே இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பா. டாகு மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு வாங்கவே இல்லை. இங்கே ஃபிஷ்ஷும் மேலே டெரஸில் வந்து பேர்ட்ஸ் மட்டும் இருக்குது. டிவி யூனிட்லேருந்து அப்படியே ரைட் சைடில் கிச்சனோட என்ட்ரன்ஸ் இருக்கும். இதுக்கு மேலே ஒரு கிருஷ்ணரோட பெயிண்டிங் வந்து ஹேங் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கிருஷ்ணர் பெயிண்டிங் எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல். என்னோட மேரேஜுக்கு கிடைச்ச ஃபஸ்ட்டு கிஃப்ட் இது. ஆல்மோஸ்ட் 17 இயர்ஸாக இது வந்து என்கிட்ட இருக்குது. இதுக்கு கீழே ரைட் சைடில் சின்னதாக ஒரு டைனிங் டேபிள் போட்டிருக்கோம். இது இந்த இடத்துக்கு ஃபிட் ஆகுற மாதிரி காம்பேக்டாக பார்த்து வாங்கினோம். இதோட டயாமீட்டரே வந்து 3 feet தான் இருக்கும். ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்துட்டு யாரோ இதுக்கு லிங்க் கூட கேட்டிருந்தீங்க. பட் நாங்கள் இது ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணல, டேரெக்டாக லோக்கல் ஷாப்பில் இருந்து பர்ச்சேஸ் பண்ணது. இதுக்கு மேலே ஒரு 2 கேண்டில் ஹோல்டர் தான் வந்து ஹேங் பண்ணி வச்சுருக்கேன். இதுவுமே வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணது தான். நான் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண எல்லாத்துக்குமே லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு அடுத்து ரூமோட என்ட்ரன்ஸ். அது முடிஞ்சதும் இங்கே வந்து ஒரு புத்தா ஃப்ரேம் வந்து ஹேங் பண்ணி வச்சுருக்கோம். இந்த புத்தா ஃப்ரேம் பற்றியுமே நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. இதுவுமே வந்து அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணது தான். இது ஒரே ஃப்ரேம் கிடையாது, 5 ஃப்ரேம் தனித்தனியாக வரும். நம்ம வந்து அசம்பிள் பண்ணி ஹேங் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இதிலிருந்து ரைட் சைடில் பால்கனியோட என்ட்ரன்ஸ் இருக்கும். அண்ட் அதுக்கு மேலே வந்து ஒரு சாய்பாபா ஃப்ரேம் தான் வச்சுருக்கோம். இது வந்து என்னோட கோ சிஸ்டர் சீரடி போனப்போ அங்கேருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தது. அண்ட் அது பக்கத்தில் ரைட் சைட் கார்னரில் ஒரு வுட்டன் சோஃபா வந்து போட்டிருக்கோம். இது வந்து 3 seater ப்ளஸ் 1+1 seater மாதிரி வரும். கூடவே வந்து ஒரு சென்டர் டேபிளும் சேர்ந்து வரும். இது இப்போ 3 years பேக் பர்ச்சேஸ் பண்ணது தான். நம்ம குஷன் வந்து தனியாக இதில் எடுத்துக்கலாம். குஷன் கவருமே தனியாக எடுத்து வாஷ் பண்ணிக்கிற மாதிரி தான் வாங்கியிருந்தோம். அண்ட் இங்கேருந்து பால்கனியோட என்ட்ரன்ஸ். எங்களுக்கு இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக பக்கத்து வீடும் வந்து இருக்கும். அப்படிங்கிறனால இதில் வந்து ஒரு பேம்பு பாய் போட்டு இதை வந்து கவர் பண்ணியிருக்கேன். பால்கனி மேக் ஓவர் வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. நான் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். சோஃபாக்கு அடுத்து லெஃப்ட் சைடில் ஒரு ரூமும் காமன் பாத்ரூம் டாய்லெட்டும் இருக்கும். அண்ட் அது பக்கத்தில் இருக்க வாலில் ஒரு கீ ஹோல்டரில் மாஸ்க் எல்லாம் மாட்டி வச்சுருக்கேன். அண்ட் இது பார்த்தீங்கன்னாக்கா ரேணுவோட பர்த்டேக்கு அவள் ஃப்ரெண்டு அவளே செஞ்சு கொடுத்த கிஃப்ட். ரேனோ அது கண்டிப்பாக இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மாட்டியிருக்கா. இது வந்து ரேனுவோட மாஸ்க்கு அவள் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக கீழே வந்து மாட்டியிருக்கா. ஸோ லிவிங் ரூமில் இருக்க திங்ஸ் எல்லாம் இவ்வளோ தான். இதோட ஃபுல் வியூ வந்து இது மாதிரி தான் இருக்கும்.
நெக்ஸ்ட்டு கிச்சன் டூர் வீடியோவும் ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. நான் அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். என்னோடது எல் ஷேப் கவுண்டர் டாப் கிச்சனோட சைஸ் வந்து 11 feet into 7 feet. ஓவரால் வீடு ஸ்கொயர் ஃபீட்மே யாரோ கேட்டிருந்தீங்க. இது வந்து 875 ஸ்கொயர் ஃபீட் 2 bedroom அப்பார்ட்மெண்ட். எனக்கு பூஜா கேபினெட்டுக்கு தனியாக பிளேஸ் கிடையாது. ஸோ நான் கிச்சன்லேயே தான் வந்து பூஜா கேபினெட் வச்சுருப்பேன். எனக்கு இந்த வாஸ்து இதெல்லாம் அவ்வளோவா பார்க்க தெரியாது. ஆனால் பூஜா கேபினெட் ஈஸ்ட் பார்த்து இருக்கணும், அடுப்பு வந்து வெஸ்ட் பார்த்து இருக்கணும் அப்படிங்கிறதுல மட்டும் நான் ரொம்பவே பர்டிகுலராக இருப்பேன். ஸோ எனக்கு ஈஸ்ட் பார்த்து வீட்டில் வேறு எங்கேயுமே பிளேஸ் இல்லை, கிச்சனில் மட்டும்தான் இருக்குது. அப்படிங்கிறனால நான் பூஜா கேபினெட் வந்து கிச்சனில் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு பெட்ரூம். இது வந்து கிட்ஸ் பெட்ரூம் மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறனால ப்ளூ கலர் வந்து சூஸ் பண்ணி கொடுத்துருந்தோம். இந்த பெட்ரூம்லேயும் திங்ஸ் பெருசாக எதுவும் இருக்காது, ஒரே ஒரு சிங்கிள் காட் மட்டும் இருக்கும். பக்கத்துலேயே வந்து இதோட கபோர்டு, இதுவும் வந்து கலருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி எல்லோ அண்ட் ப்ளூலேயே வந்து கொடுத்துருந்தோம். ஆக்சுவலாக கபோர்டு தான் ஃபஸ்ட்டே செஞ்சது. பெயிண்டிங் ஒரு 2 yearsக்கு முன்னாடி பண்ணும்போது இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ப்ளூ கலர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம். அண்ட் இது பக்கத்துலேயே வந்து மிரரோட ஒரு பீரோ வந்து இருக்கும். இந்த பீரோ வந்து ரொம்பவே சென்டிமெண்டல் அப்படிங்கலாம். மேரேஜ் ஆன புதுசில் அம்மா வீட்டிலேருந்து வாங்கி கொடுத்த திங்ஸில் ஆல்மோஸ்ட் எல்லாமே நான் மாற்றிட்டேன், சோஃபா கட்டில் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த பீரோ மட்டும் மாற்றாமல் இன்னும் வந்து வச்சுட்டே இருக்கிறேன். இதை வந்து கொடுக்குறதுக்கு எனக்கு மனசே இல்லை. ஸோ லாஸ்ட் வரைக்கும் இது வந்து என் கூடவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டே இருக்கிறேன். இது பக்கத்துலேயே ஒரு டேபிள் மேட்டும் சின்னதாக ஒரு ஸ்டடி டேபிளும் இருக்கும். இது வந்து சின்ன பையனாக இருக்கும்போது வாங்கினது. நான் என்ன தான் வீடை பார்த்து க்ளீனாக வச்சுட்டாலும் எங்கள் வீட்டில் க்ளீனே ஆகாத ஒரு இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த ஸ்டடி டேபிளும் பீரோக்கு மேலே இருக்கிறதும் தான். நான் எவ்வளோ தான் க்ளீன் பண்ணி வச்சாலும் பசங்க பழையபடியே இழுத்து போட்டுருவாங்க. ஸோ நான் அவங்கள ரொம்பவும் கண்ட்ரோலும் பண்ண மாட்டேன். நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போது என்ன அவ்வளோ நீட்டாக இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுருவேன். ஸோ இந்த ரூம் அவ்வளோதான். இதோட ஓவரால் வியூ இப்படி தான் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் பெட்ரூம். இதுதான் வந்து மாஸ்டர் பெட்ரூம், 13 into 13 சைஸு. இங்கே இந்த ரூம் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி காம்பேக்டாக ஒரு குயின் சைஸ் காட் வந்து இங்கே போட்டிருக்கோம். அண்ட் என்ட்ரு ஆகும்போதே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு கம்ப்யூட்டர் டேபிள் இருக்கும். அது பக்கத்துலேயே வந்து ஒரு ஆர்கனைசர் ஒன்று வச்சுருக்கேன். இந்த கம்ப்யூட்டர் டேபிளுமே இப்போ லாக்டவுன் டைமில் எல்லாருமே வீட்டில் இருந்தால் ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கும்போது வாங்கினது தான். இதில் உள்ள ரேணுவோட திங்ஸு என்னோட திங்ஸுன்ட்டு எல்லாமே இருக்கும். மேலே வந்து ரேணுவோட பவுடர் பாக்ஸ் அண்ட் ரேணுக்கு தேவையான ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் மட்டும் வச்சுருக்கேன். அண்ட் இந்த சைடில் ஜெய்யோட ஃபஸ்ட்டு பர்த்டே ஃபோட்டோ, அதுக்கு முன்னாடி என்னோட ப்ளூடூத் ஹெட்ஃபோனு அண்ட் மைக்கு மட்டும் வச்சுருக்கேன். நான் என்னோட ஒர்க் அவுட் கிளாஸுமே இந்த ரூமில் இருந்தால் ஜாயின் பண்ணுவேன். ஸோ என்னோட டம்பிள்ஸும் வந்து இங்கே தான் இருக்குது. இதில் இந்த க்ரீன் கலர் மட்டும்தான் நான் வாங்கினது. இந்த ரெட் கலர் கெட்டில் பெல் வந்து 1 month எல்லாரையும் விட நான் ஜாஸ்தி வெயிட் லாஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ட்ரெயினர் கங்கா சிஸ்டர் எனக்கு ப்ரெசென்ட் பண்ணது. அண்ட் இது பக்கத்துலேயே ஒரு 6 compartment ஸ்டோரேஜ் ஆர்கனைசர் தான் வச்சுருக்கேன். இதில் ஃபுல்லாக ரேணுவோட கிளிப்பு, அவளோட ஹேர் பேண்டு, எனக்கு ஸ்டிச்சிங்க்கு தேவையான ஐட்டம்ஸ் அண்ட் ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் வந்து மெடிசன்ஸ் அதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். இது வந்து நான் மீஷோவிலேருந்து தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். நார்மலாக அமேசான் ஃப்ளிப்கார்ட்லலாம் 6 compartment இருக்குது 2000 பக்கத்தில் போட்டிருந்தாங்க. பட் நான் இது மீஷோவில் 1200 ரேஞ்சில் வாங்கினேன். நான் லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இது பக்கத்தில் இந்த ரூமோட அட்டாச் பாத்ரூம் டாய்லெட்டும் ஒரு பால்கனியும் இருக்கும். இது பால்கனிங்கிறத விட யூட்டிலிட்டி ஏரியா தான். எனக்கு கிச்சன்லேருந்து யூட்டிலிட்டி ஏரியா இருக்காது. ஸோ இந்த ஏரியாவை வந்து நாங்கள் யூட்டிலிட்டி ஏரியாவாக கன்வெர்ட் பண்ணிக்கிட்டோம். அண்ட் இங்கே ஒரு மாப் ஹோல்டர் வச்சு மாப் எல்லாமே அதில் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் வாஷிங் மிஷின் மேலேயே வாஷிங்க்கு தேவையான எசென்ஷியல் எல்லாமே வந்து இங்கே வச்சுருக்கேன். எக்ஸ்ட்ரா சிலிண்டர், டஸ்ட்பின்ட்டு எல்லாமே வந்து இங்கே தான் இருக்கும். இது வந்து எல்லா பக்கமே ஓப்பனாக இருக்க பால்கனி. ஸோ இதை கவர் பண்ணுறதுக்காக எல்லா பக்கமே வந்து மூங்கில்ல செஞ்ச பாய் தான் வந்து வாங்கி போட்டிருக்கோம். அண்ட் இந்த பால்கனி வாலை ஒட்டின மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னாக்கா எங்களோட கபோர்ட் இருக்கும்.
இந்த ரூமுக்குமே கபோர்டு வந்து ஃபஸ்ட்டே செஞ்சது தான். அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி 2 years பேக் வந்து பெயிண்டிங் மட்டும் செலக்ட் பண்ணி கொடுத்தோம். அண்ட் இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் என்னோட பிரதர்-இன்-லா எங்களோட பர்த்டேக்கு எல்லா ஃபோட்டோஸுமே கொலாஜ் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணது. எனக்கு இந்த கட்டிலுக்கு கீழே கட்டிலுக்கு சைடில் அப்படின்னு சொல்லிட்டு திங்ஸ் வைக்கிறது எப்பயுமே பிடிக்காது. ஆனாலும் ஒரு சில டைமில் ஏதாவது எக்ஸ்ட்ரா திங்ஸ் வரும்போது வேறு சாய்ஸே இல்லாமல் நம்ம அங்கே தான் வந்து ஸ்டோர் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இந்த கட்டிலுக்கு பின்னாடியும் என்னோட டெய்லரிங் மிஷின் வந்து வச்சுருக்கேன். அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பேக் இருக்கும். குட்டீஸ் இருக்கிற எல்லார் வீட்லேயுமே வந்து இது மாதிரி ஒரு பேகு கண்டிப்பாக இருக்கும். இந்த பேக் ஃபுல்லாகவே ரேணுவோட திங்ஸ் தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் நிறைய இதை வந்து நான் டிக்ளட்டர் பண்ணிட்டேன். பட் இப்போ அவள் பர்த்டேக்குன்ட்டு நிறைய திங்ஸ் வந்தது. ஸோ அதை எல்லாத்தையும் வந்து இந்த பேக்கில் தான் போட்டு வச்சுருக்கா. ஸோ இந்த ரூமே அவ்வளோதான். நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட தாட்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணலாம்.